வணக்கம் மக்களே! ஏற்கனவே 2 சீசன்கள் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு கிடைச்சு, இப்போ 3வதா ஒரு சீசன் ரிலீஸ் ஆயிருக்கு. த ஃபேமிலி மேன் சீசன் 3 வெப் சீரிஸ். இந்த சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த சீரிஸோட கதைக்களம் என்ன அப்படின்னா, ஸ்ரீகாந்த் திவாரியோட காட்ஃபாதர் மாரி இருக்கவர் தான் குல்கர்னி. அந்த குல்கர்னியும் ஒரு முக்கியமான தலைவரையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கும்பல் வந்து அட்டாக் பண்ணிருது. அதுல அவங்க 2 பேரும் இறந்து போயிறாங்க. அந்த இடத்துல ஸ்ரீகாந்த் திவாரியும் இருக்காரு. அடுத்த கட்டத்துல பார்த்தீங்க அப்படின்னா, வில்லனா இருக்கவரு, வில்லனோட காதலிய வந்துட்டு அட்டாக் பண்ணும்போது கொல்லப்படுறாங்க. அதுக்கு காரணம் வந்துட்டு ஸ்ரீகாந்த் திவாரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பழி வாங்குறதுக்காகவும், வெளிநாட்டு கும்பல் ஒண்ணுக்காகவும் வேலை செய்றாரு. இந்த அட்டாக்குக்கு பின்னாடியும், இவரு வில்லன் ஹீரோ பின்னாடி சுத்துறதுக்கும் உள்ள சூழல்கள் என்ன? அந்த அட்டாக் பின்னாடியான காரணம் என்ன? அத யார் செயல்படுத்துறாங்க? அதற்கான பின்னணிலாம் என்ன? அப்படிங்கிறதும், அந்த அட்டாக் பழி வந்துட்டு கிட்டத்தட்ட ஸ்ரீகாந்த் திவாரி மேல வந்து அவர் தான் குல்கர்னியும் அந்த தலைவரும் கொன்னாரு அப்படிங்கிற மாரியான ஒரு பழியும் அவர் மேல வந்துட்டு அவரோட ஏஜென்ட் டீமே அவர தொரத்திக்கிட்டு இருக்காங்க. அதுலருந்துலாம் அவர் எப்படி தப்பிச்சாரு? கடைசியா அந்த வில்லன அவரு தேடி பிடிச்சாரா இல்லையா? இல்ல வில்லன் இவர பழிவாங்குனாரா இல்லையா? அப்படிங்கிறது தான் இந்த சீரிஸோட மொத்த கதைக்களமே. ஸ்ரீகாந்த் திவாரியா, மனோஜ் பாஜ்பாய் சொல்லவே வேணாம். ஏற்கனவே 2 சீசன்ல பட்டைய கெளப்புன ஆளு. இதுலயுமே தன்னோட ரோலுக்கு என்ன வேணுமோ அத பக்காவா பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். தன்னோட சீஃப்ப தான் தான் கொன்னேன் அப்படிங்கிற மாரி தான் மேலேயே பழி விழுந்ததும், அத துடைக்கிறதுக்காக அவரு எடுக்கிற நடவடிக்கைகளா இருக்கட்டும், அந்த இடத்துல அவர் காட்டுற எமோஷன்ஸா இருக்கட்டும், தன்னோட ஃபேமிலிக்காக ஃபீல் பண்ணி பேசுறதா இருக்கட்டும், தான் ஒய்ஃப்க்கு ஏன் டைவர்ஸ் குடுத்தேன் அப்படின்னு சொல்றத தன்னோட பொண்ணுகிட்ட அவரு பேசும்போது காட்டுற எக்ஸ்பிரஷன்ஸா இருக்கட்டும், அந்த இடத்துல குடுக்குற ஃபீலிங்கா இருக்கட்டும், எல்லாமே பக்காவா இருந்ததுன்னே சொல்லலாம். இவரோட ஒய்ஃபா நடிச்சிருக்க பிரியாமணியுமே அவங்களுக்கு குடுத்த வேலைய கரெக்ட்டா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாரி அந்த முதல்ல 2 சீசன்லயுமே நமக்கு புடிச்ச கேரக்டர் அப்படின்னா, ஜேகேவா வர்ற அவரோட ஃப்ரெண்டு தான். அவருமே வந்து இந்த சீரிஸ்லயுமே அவரோட ரோல பக்காவா பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். அத தாண்டி வில்லனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பாதாள லோக் சீரிஸோட ஹீரோ தான் இதுல வில்லனா பண்ணியிருக்காரு. ஜெய்தீப் அல்கவாட் அப்படின்னு சொல்லிட்டு. அவரு அவரு குடுத்த வேலைய கரெக்ட்டா பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி வில்லனா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பாதாள லோக் சீரிஸ்ல ஹீரோவா நடிச்ச ஜெய்தீப் தான் இதுல பண்ணியிருக்காரு. ஆரம்பத்துல இருந்தே இவரு குடுத்த வேலைய ரொம்ப சட்டிலா, எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாம, கத்தி கூச்சல் போடாம, ரொம்ப சைலன்ட்டா அவரு குடுத்த வேலைய பக்காவா பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அது கூடவே வந்துட்டு ஒரு லேடி கேரக்டர் ஒண்ணு வந்து வெளிநாட்டுல இருந்து செயல்படுற மாரி வரும். அவங்களுமே கேரக்டர் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இவங்கள தாண்டி இந்த சீரிஸ்ல நடிச்சிருக்க எல்லாருமே அவங்கவங்களுக்கு குடுத்த வேலைய பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம். பேக்கிரவுண்ட் மியூசிக் ரொம்ப நீட்டாவும், நல்லாவுமே இருந்ததுன்னே சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபியுமே சூப்பரா இருந்தது. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் எபிசோடு கரெக்ட்டா அந்த கதைய செட் பண்றதுக்கான பேஸ நல்லாவே எடுத்துக்கிச்சு. அடுத்தடுத்து வர எபிசோடுகள்ல வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து ஓரளவுக்கு ரசிக்கும்படியாவே இருந்ததுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃபேமிலி எமோஷன் சைடுமே கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம். அதாவது மனோஜும், பிரியாமணியும் பிரியறதுக்கான காரணத்த கேட்டுட்டு அந்த பொண்ணு பேசுற டைமா இருக்கட்டும், அதுக்கு இவரு குடுக்குற விளக்கங்களா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நீட்டா, அழகாவே இருந்தது. அத தாண்டி அந்த பசங்க 2 பேர் கொஞ்சம் எமோஷனலா பேசுறப்ப, "இந்த மாரிலாம் பேசாதீங்கடா, நான் பழக்கப்படல" அப்படிங்கிற மாரி மனோஜ் சொல்ற சீன் வந்து கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னே சொல்லலாம். வில்லனோட கேரக்டர் பொறுத்தவரைக்கும், இன்னும் கொஞ்சம் டெப்த்தா எழுதியிருக்கலாமோ அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா, ஆரம்பத்துல இருந்து எண்டிங் வரைக்குமே, அவரு பெருசா டயலாக் மூலியமா மட்டும் தான் பில்டப் குடுத்துட்டே இருந்த மாரி இருந்துச்சு. அவருக்கான அந்த பில்டப்ப சீன்ஸ்ல வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அவர் கேரக்டர் மாரியே தான் ஒரு லேடி வில்லன் கேரக்டரும் வரும். அவங்களோட கேரக்டருமே வெறும் பில்டப் மட்டும் தான் குடுத்துருக்க மாரியே இருந்ததே தவிர, அத சீன்ஸா காமிச்சிருந்தாங்க அப்படின்னா, அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாரி தெரிஞ்சது. அதேபோல ஃபர்ஸ்ட் 2 சீசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விறுவிறுப்பு இருக்கும். நம்ம அந்த கதைக்குள்ள கொஞ்சம் இன்வால்வ் ஆயி பார்க்குற மாரியான ஒரு இன்ட்ரஸ்டிங் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். ஆனா, இந்த சீசன் பொறுத்தவரைக்கும் அது கொஞ்சம் கம்மியா இருந்ததோ அப்படிங்கிற மாரி தெரிஞ்சது. அதாவது அந்த வில்லனுக்கும் ஒரு பையனுக்கும் ஒரு பாண்டிங் இருக்க மாரி வரும். அந்த பையன் யாரு அப்டின்னா, அவரோட லவ்வரோட பையன். அவங்க இறந்ததுக்கப்புறம் இவரு தான் கேரி பண்ணிக்கிற மாரி இருக்கும். பட் அந்த சீன்ஸ்லாம் வந்து இந்த சீரிஸ்க்கு கொஞ்சம் தேவையில்ல அப்டிங்கிற மாரி தோணுச்சு. ஏன்னா, எந்த எமோஷனல் கனெக்ட்டுமே அது குடுக்கவே இல்லன்னு தான் சொல்லணும். அதேபோல கொஞ்சம் ரைட்டிங்ல இன்னும் கொஞ்சம் டெப்த்தா எழுதி ஸ்பீடா குடுத்துருந்தாங்க அப்டின்னா, இந்த சீரிஸ் இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அப்டின்னு தோணுச்சு. இப்பவுமே இது ஒரு மோசமான சீரிஸ்லாம் இல்ல. நீங்க பொழுது போகல அப்டின்னா, நீங்க தாராளமா பார்க்க வேண்டிய சீரிஸ்ன்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி கேமியோவும் விஜய் சேதுபதியோட கேமியோ வந்துட்டு அவரு வராரு. இன்ட்ரோ கொஞ்சம் நல்லா இருந்த மாரி இருந்தது. ஆனா, அதுக்கப்புறம் ஒரு 4 நிமிஷம், 5 நிமிஷம் வர மாரி இருக்கும். பட் அதுல எல்லாமே அவருமே பேட் வேர்ட்ஸ் மட்டும் தான் பேசுற மாரி இருந்தது. சந்தீப்போட கேமியோ வந்து ஓரளவுக்கு ஓகேவா மட்டும் தான் இருந்ததே தவிர, அதுவுமே பெருசா எந்த இம்பாக்ட்டுமே குடுக்கலன்னு தான் சொல்லணும். ரைட்டிங்ல இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி, வில்லன் கேரக்டர இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அமைச்சு, ஸ்க்ரீன் பிளேவ கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருந்தாங்க அப்டின்னா, இந்த சீரிஸ் ஃபர்ஸ்ட் 2 சீசன் போலவே இதுவுமே தரமா இருந்திருக்கும்னு சொல்லலாம். இப்பயுமே இது மோசமா இல்ல. அங்கங்க வர்ற நெறைய ஆபாச வசனங்களுக்கும் நீங்க தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா, நீங்க ஃபேமிலியா பார்த்தீங்க அப்டின்னா, கண்டிப்பா செருப்படி தான் விழும். அதுவும் பேக் வச்சு ஒரு டயலாக்லாம் வரும். அது ரணக்கொடூரமா இருக்கும். அத கேட்கறதுக்கே நமக்கு சகிக்காத மாரி தான் இருக்கும். மொத்தம் 7 எபிசோட் இருக்கு. அந்த 7 எபிசோடுமே வந்து குறைந்தபட்சமா 45 மினிட்ஸ்ல இருந்து அதிகபட்சமா ஒரு 58 மினிட்ஸ் வரைக்கும் தான் இருக்கு. ஸோ நீங்க ஒன் நைட் ஸ்டாண்ட்ல பார்த்தாலும் பார்க்கலாம். இல்ல பிரிச்சு பிரிச்சு பார்க்கறனாலும் பார்க்கலாம். அது உங்க விருப்பம். தமிழ் டப்பிங் நல்லாவே இருந்தது. ஆனா விஜய் சேதுபதிக்கான டப்பிங் சுத்தமா செட் ஆகல. அவர் பேசுற வசனமுமே நம்மளுக்கு கிளிக் ஆகாத மாரி கொஞ்சம் உறுத்தலா தான் இருந்தது. மத்தபடி நீங்க தாராளமா பார்க்க வேண்டிய ஒரு சீரிஸ் தான் மக்களே. அடுத்த ஒரு எபிசோட்ல சந்திப்போம். நன்றி.